ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27/2/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 862. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 862. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 3, 7, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 2ஆம் நம்பரு சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் சி போர்டில் பாஸு. ஓகேங்களா? ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 82 ஏசியில் பாஸு. ஓகேங்களா? 82 ஏசியில் பாஸு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 862. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 82 பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா 285ன்னு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 862. அந்த 5க்கு பதில் ஒரு 6 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங். அதுவும் ஜஸ்ட் மிஸ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடித்த நம்பரே அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால் எப்படி வருதுங்கிறது நமக்கு சொல்ல முடியல. அதனால் பார்த்து போடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 28/2/2026 கார்னியா 744 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, லைக் போடவும் மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் போடுறதுல தான் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் போடுற லைக்கு தான் 4 பேர்த்துக்கு ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் போடுற லைக்கு இந்த வீடியோ 4 பேர்த்துக்கு ஃபார்வர்ட் ஆகும். அப்போ தான் இன்னும் 4 பேர் சேர்த்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 2, 4, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அதிகமாக நம்பர் போட்டு காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசி ஏசி பார்ப்போம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 48, 84, 82, 28, 42, 24, 92, 29, 20, 02, 90, 09, 49, 94, 93, 39, 43, 34, 33, 36, 63, 00, 01, 10, 11. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? அடித்த ரிசல்ட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் எப்படி வரும்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. இருக்கிற எல்லா நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை, அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமாங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதாவது 48, 84 அப்படியே ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால் எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் நான் அப்படி ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். எனக்கு வந்து கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்குங்க, பார்த்துக்குங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 482, 920, 493, 336, 001, 011. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள்.
கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கங்க. உங்களுக்கு சப்போஸ் பாக்ஸில் வருது அப்படின்னாலும் பாக்ஸில் போடலாம்னு போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடலாம்னு போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். அதனால் எப்படி வருங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கங்க. சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.